கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரம் தொடர்பாக இரண்டாவது முறையாக சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். நேற்று மாலை 4 மணிக்கு தனி விமானம் மூலமாக அவர் டெல்லி புறப்பட்டு சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று காலை 11 மணியளவில் அவரிடம் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், எப்போது விஜயிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது? விவரங்கள். அதாவது இன்னும் சற்று நேரத்தில் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற சிபிஐ அலுவலகம் முன்பு ஆஜராக இருக்கிறார் விஜய். அவர் தங்கியிருந்த ஹோட்டலிலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். இன்னும் 5 அல்லது 10 நிமிடங்களில் டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு வர இருக்கிறார் விஜய். அவரிடம் சரியாக 11 மணிக்கு விசாரணையை தொடங்குகிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். இந்த சிபிஐ முன்பு ஆஜராவதற்காக நேற்று மாலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி வந்த விஜய் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார். அங்கிருந்து சிபிஐ அலுவலகம் இருக்கும் இடம் என்பது 10 நிமிடங்கள் புறப்பட்டால் ஆகும். எனவே இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். சிபிஐ அலுவலகத்தில் விஜய் வருவதை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இங்கு தமிழர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அவரது ரசிகர்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக டெல்லி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் ஏற்கனவே கடந்த 8ஆம் தேதி விஜய் முதல் கட்ட விசாரணைக்காக ஆஜராகியிருந்தார். அவரிடம் 7 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். பல்வேறு கேள்விகள் விஜயிடம் எழுப்பப்பட்டது. கட்சியினுடைய நடைமுறைகள், அன்றைய தினம் அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாகவும், அந்த கூட்டம் எவ்வாறாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, எவ்வளவு பேர் அந்த கூட்டத்திற்கு போலீசார் வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது, எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை இந்த கூட்டம் நடத்துவதற்கு அங்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது, கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்டதை விடவும் அதிகமானவர்கள் வருவதற்கு என்ன காரணம், ஏன் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக கட்சியினுடைய தொண்டர்கள் அங்கு ஏராளமானவர்கள் குவிந்திருந்தார்கள், அளவுக்கு அதிகமாக தொண்டர்கள் அங்கு வருவதற்கு என்ன காரணம், நீங்கள் வருவதற்கு எத்தனை மணிக்கு கால நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது, அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விடவும் கூடுதலாக நேரம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கான முக்கிய காரணம் என்ன, இதுபோன்று பல்வேறு கோணங்களில் விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது பல்வேறு கேள்விகளுக்கு சிபிஐ அதிகாரிகள் தொடுத்த பல்வேறு கேள்விகளுக்கு விஜய் தெளிவான பதில்களை அவர் தெரிவிக்கவில்லை. மலுப்பலாக பல்வேறு கேள்விகளுக்கு விஜய் பதிலளித்திருக்கிறார். ஏனென்றால் கடந்த டிசம்பர் மாதம் 29, 30, 31 ஆகிய தேதிகளில் அவரது கட்சியினுடைய நிர்வாகிகள் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 5 பேர் விசாரணை மட்டுமல்லாமல் கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையினுடைய அந்த தகவல்களும் விஜய் கொடுத்த தகவல்களும் பல்வேறு முரண்பட்டதாக இருந்தது. எனவேதான் அவரை மீண்டும் 2வது கட்டமாக விசாரணைக்காக சிபிஐ அதிகாரிகள் அழைத்திருக்கிறார்கள். 12ஆம் தேதி விசாரணை நடத்திய அதிகாரிகள் 11ஆம் தேதி அன்றும் விசாரணைக்காக விஜய் ஆதரவாக கேட்டிருந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பொங்கல் திருநாள் என்பதால் அது முடிந்ததற்கு பிறகு விசாரணைக்கு மீண்டும் ஆஜராக வருவதாக விஜய் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை என்பது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் விசாரணை சரியாக 11 மணிக்கு துவங்கும். ஏற்கனவே விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் மீண்டும் விஜயிடம் பதில்களை சிபிஐ அதிகாரிகள் கேட்டு தெரிய இருக்கிறார்கள். இன்றைய தினம் விசாரணையின் போது விஜயனுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கிய ராஜிடமும் விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்து அவரையும் இன்றைய தினம் விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் பிரச்சார கூட்டம் நடத்துவதற்கும் கட்சியை நடைமுறைப்படுத்துவதற்கும் உங்களுக்கான செலவினங்கள் எப்படி அதற்கான ஆதாரங்கள் என்ன என்ற கோணத்திலும் இன்று விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த விசாரணை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்று விஜய் சரியான பதில்களை சிபிஐ அதிகாரிகளிடம் கொடுத்தால் இன்றைய தினம் இந்த விசாரணை இன்றுடன் முடிவடைய இருக்கிறது. இல்லை என்றால் நாளையும் இந்த தான் சிபிஐ அதிகாரிகளுடைய திட்டமாக இருக்கிறது. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.